வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி பொட்டேட்டோ வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு அரை கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கீங்க. 3-4 தடவை நல்லா கழுவிட்டேன், மண்ணெல்லாம் போயிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் மாற்றிட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 3 விசில் வந்துருச்சுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு 3 விசில் வந்துருச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்க, வெந்துருச்சு. இதை நம்ம உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா உரிச்சு வச்சாச்சுங்க. இந்த உருளைக்கிழங்குக்குள்ள நல்லா மசாலா இறங்குறதுக்கு வந்து இந்த ஸ்போக் ஸ்பூன்ல லேசா குத்தி குத்தி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி லேசா குத்துனா போதும். அப்போதான் இந்த மசாலாம் நல்லா நம்ம உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணும்போது நல்லா அந்த மசாலா ஏறி நல்லா சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி குத்தி விட்டாச்சுங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிடுங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. 3ஐயும் அந்த எண்ணெயிலே பொரிய விட்டுக்கலாங்க. அடுப்பு தீயை வந்து சிம்லேயே வைக்கணும், இல்லாட்டி கறிகிறோம். லேசாக நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அந்த மசாலாலாம் ஒன்று சேரட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க.
இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. அடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். திரும்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருவாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாருங்க, நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நம்ம போட்ட மசாலாலாம் அதுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாங்க. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.